எப்பலோ வைரஸ் வருதாமே, அப்ப எங்களுக்கு லீவு கிடைக்கும்ல. எப்பலோ வைரஸ் எப்பலாம் வரும்? எப்பெல்லாம் வரும் அப்படின்னா, ஒரு மனுஷனோட கண்ணீர், வேர்வை, அவங்களோட யூரின், அவங்களோட வாமிட், அவங்களோட சளி, அவங்களோட கழிவு, இதில் இருந்தெல்லாம் வரும். இப்போது அவங்களோட ஸ்வெட் இருக்குல்ல, அவங்களோட வேர்வை வேறு ஒரு பொருளில் பட்டிருந்தாலோ, அவங்க கண்ணீர் எதுலையோ பட்டிருந்தாலோ, அந்த மாதிரி இருக்கிற மெட்டீரியலை அந்த பொருளை நம்ம தொட்டாலோ அது மூலமாக நம்மளுக்கு பரவும். இப்போது ஒரு எப்பலோ வைரஸ் வந்து ஒருத்தனுக்குள்ள போயிடுச்சு. அவனோட கண்ணீர்ல இருந்து வர்றது, வேர்வை துளியில இருந்து வர்றது, அவனோட யூரின், பாத்ரூம் எக்ஸ்கிரீட் எல்லாம் அதுல இருந்து வர்றது எல்லாமே எப்பலோ வைரஸ் நிறைஞ்சிருக்கும். அதை நம்ம தொட்டா நம்மளுக்கும் வரும். ஓகேவா? அப்போ அதை தொட்டுட்டு நம்ம கண்ணை வந்து நோண்டுறது, நம்ம பாடியில் ஏதாவது, நம்ம உடம்புல ஏதாவது கீறல் இருக்குது அப்படின்னா அதை தொட்டு பார்க்குறது, அந்த மாதிரி இருந்தால் ஈஸியாக இன்னும் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு பரவ ஆரம்பிச்சிடும். கை கால்களை சுத்தமாக வச்சுக்கணும், எதையும் தொட்டதுக்கு அப்புறமா. அதே மாதிரி மாஸ்க் போட்டுக்கணும், டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் மாதிரி போட்டு பாதுகாத்துக்கணும் சப்போஸ் எப்பலோ பரவுச்சுன்னா. ஆமாம், எப்பலோ 2 நாள்லேருந்து 21 நாள்லையே அது உடம்பு ஃபுல்லாக பரவிடும். உடம்பு ஃபுல்லாக பரவிடு பக்கத்தில் இருக்கவங்களையும் அது பாதிக்கும். மார்பர்க் வைரஸ் அப்படி இருக்குது, அதுவும் எப்பலோவோட கசின் மாதிரி தான். அதுவும் வந்து எப்பலோக்கு எப்படி அதிகமாக வந்து ஃபீவர் வருமோ அதே மாதிரி மார்பர்க் வைரஸ்க்கும் ஃபீவர் வரும். எப்பலோக்கு எப்படி உள்ளுக்குள்ள உடல் உறுப்புகள்லேருந்து ரத்தம் வருமோ அதே மாதிரி மார்பர்க் வைரஸ்க்கும் உடம்புக்குள்ளேருந்து ரத்தம்லாம் வெளியில் வரும். மார்பர்க் வைரஸ், எப்பலோ வைரஸ் ரெண்டுமே எது மூலமாக பரவும் அப்படின்னா, சலைவா, எச்சி, கண்ணீர், எதெல்லாம் வந்து பாடி ஃப்ளூயிடோ அது மூலமாக அது வெளியில் வரும். யூரின், பாடி ஃப்ளூயிட் அவங்ககிட்ட இருந்து என்னவா இருந்தாலும், வேர்வையாக இருந்தாலும் சரி, யூரினாக இருந்தாலும் சரி, மனித கழிவுகளாக இருந்தாலும் சரி, எந்தெந்த பாடி ஃப்ளூயிட் இருக்கும் எல்லாம் மூலமாக, சீமன், பிரெஸ்ட் மில்க், எது மூலமாகவும் அது பரவும் அந்த மனிதர்கள் வந்து பாதிக்கப்பட்டு இருந்தால்.